வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போகி அன்னைக்கு நம்ம எல்லாருமே போலி பண்ணுவோம். ஒன்னா தேங்காய் போலி, இல்லைன்னா கடலை பருப்பு போலி. ஆனா இன்னைக்கு நம்ம வித்தியாசமா துவரம் பருப்பு போலி பண்ண போறோம். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா பொங்கி வருது. அப்படியே பூரி மாதிரி பொங்கி வந்திருக்கு பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு அருமையா வந்திருக்கு. இந்த துவரம் பருப்பு போலி கர்நாடகால ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே அவ போலி பண்ணுவா. அதுலயும் ஜாஸ்தி துவரம் பருப்பு போலி தான் பண்ணுவா. கடலை பருப்பு அப்படிங்கும் போது சில பேருக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த துவரம் பருப்பு போலி நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். நம்ம கடலை பருப்புல பண்ற போலியை விட இந்த துவரம் பருப்பு போலி எல்லாம் சாஃப்டா இருக்கும், நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். இந்த பூர்ணம் எல்லாமே நல்லா சாஃப்டா இருக்கிறதுனால நமக்கு நல்ல மெலீசா போலி இடுறதுக்கு வரும். மேல் மாவு நல்லா ஹெல்த்தியா நம்ம கோதுமை மாவு தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம கோதுமை மாவு இப்ப நம்ம இன்னைக்கு பிசைய போற மெத்தட்ல மைதா பிசைஞ்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மாவு ஸ்டிக்கியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அதனால என்ன ஆகும்னா அழகா பூர்ணத்துக்கு மேல மெலீசா ஒரு லேயர் அந்த மாவு இருக்கும். இந்த மாதிரி அடியிலையும் ஒரு லேயர் இருக்கும். நம்ம பண்ணும்போது இந்த போலி நல்லா அப்படியே பூரி மாதிரி பொங்கி வரும். உள்ளேயும் ஸ்டஃபிங் நல்லா தாராளமா இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா நல்லா சாஃப்டா டேஸ்டா இந்த துவரம் பருப்பு போலி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு போலி பண்றதுக்கு மெஷரிங் கப்ல 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல ஜலம் வச்சிருக்கேன். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கிற துவரம் பருப்பை இந்த தண்ணீரை சேர்த்துடலாம். இதுல 1 டீஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுவோம். இந்த துவரம் பருப்பு குழையாம அதே நேரம் நல்லா சாஃப்டா வேகணும். இது மாதிரி கொதிக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் எல்லா பருப்பும் ஒரே மாதிரி ஈவனா வேகும். இந்த மேல நுர வருது இல்லையா, இது அப்படியே கொஞ்சம் நம்ம எடுத்து விட்டுடலாம். இந்த பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம போலிக்கு மேல் மாவு பசஞ்சிக்கலாம். அதுக்கு 1/2 கப்பு கோதுமை மாவு நல்லா சலிச்சு எடுத்துட்டு இருக்கேன். நல்ல கலருக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துப்போம். ஒரு சிட்டிக்கை உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பவுடர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் சர்க்கரையை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு நம்ம அதுவும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பவுடர் மாவுல சேர்க்கறதுனால மேல் மாவும் டேஸ்டா இருக்கும். நம்ம போலி பண்ணும்போது கலரும் நல்லா வரும். ட்ரையா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாம மாவு திரட்டிண்டே வந்தாலே போறோம். மாவு நல்லா சாஃப்டா வந்துடும். பாருங்க இப்படியே திரட்டிக்கணும். கடைசியா நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். ஆரம்பத்துல பிசைய வேண்டாம். அப்பதான் போலி நல்லா சாஃப்டா வரும். மாவு பாருங்க ஃபுல்லா திரட்டிட்டேன். இனிமே நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இழுத்து பிசைஞ்சோம் அப்படின்னு சாஃப்டா வரும். இது போல கொஞ்சமா எண்ணெயை விட்டுன்னு பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு சாஃப்டாவும் இருக்கும், நமக்கு கையில ஒட்டாமையும் இருக்கும். நம்ம மாவு இப்படி கையில வச்சுட்டு இப்படி இழுத்து நல்லா பிசையணும். இப்ப தாம்பாளம் மாதிரி ஏதாவது எடுத்துனோம்னா தான் நமக்கு அதுக்கு ஈஸியா இருக்கும். மாவு பாருங்க நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் கூட பிளேட்லயோ கையிலயோ ஒட்டாம இருக்கு பாருங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டு இதை போல பிசைஞ்சிருக்கேன். இந்த மாவு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நடுநடுல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் ஈவனா ஒரே மாதிரி வேகும். பருப்பு நல்லா எதெல்லாம் சாஃப்டா வெந்திருக்கு. அதே நேரம் கரையாமையும் இருக்கு பாருங்க. இது போல நல்லா மாவா வெந்துட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வெந்த பருப்பை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆகட்டும். இந்த ஃபில்டரான தண்ணியை நம்ம ரசம் எதுவும் பண்றோம்னா அதுல விட்டுக்கலாம். நம்ம துவரம் பருப்பு வேக வச்ச அதே பாத்திரத்துல நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கணும். நல்லா பொடிச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா கரைஞ்சிடும். இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இது போல வெல்லம் நல்லா கரைஞ்சதும் 1 கப்பு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்புலாம் நல்லா சூடு ஆறியாச்சு. நான் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் வந்து பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜாதிக்காயை நம்ம கிரேட் பண்ணி போட்டுப்போம். தண்ணி சேர்க்காம இது நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிருக்கிற பூர்ணத்தை இதுல சேர்த்துடலாம். நெய்யில வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கறதுனால ஸ்டஃபிங் வந்து நல்லா வாசனையாவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா இறுகியும் வந்துடும். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைக்கும் போது இது வந்து நல்லா கெட்டியா தான் இருந்ததுனால ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை கொஞ்சம் தண்ணியாச்சு, லூஸா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம போலியில வந்து இது ஸ்டஃப் பண்ணும்போது பூர்ணம் வந்து வெளியில வராம இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம போலிக்கு மாவு பிசைஞ்சு வச்சு 2 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா ஊறி இருக்கு. இந்த மாதிரி ஊறும்போது நமக்கு போலி பண்றது வந்து நல்லா ஈஸியா இருக்கும், நல்லா மெலீஸாவும் வரும். நம்ம எந்த சைஸ்ல போலி பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு சின்ன சின்னதா அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அந்த ஒரு மீடியம் சைஸ் போலி வர்ற அளவுக்கு நான் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையா எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு எடுத்தோம்னா அழகா ஒரு மீடியம் சைஸ் போலி பண்றதுக்கு வந்துடும். இந்த மாவு பாருங்க, இது போல ஒரு 9 போலி வர அளவுக்கு நான் உருட்டி வச்சிருக்கேன். நம்ம வதக்கி வச்சிருக்கிற பூர்ணமும் இந்த நல்ல சூடு ஆறியாச்சு. இந்த அளவுக்கு நான் சின்ன சின்ன உருண்டையா நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மீதி இருக்கிற பூர்ணத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பூர்ணம் எடுத்து வச்சிருக்கேன். மீதி இருக்கிறத நான் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண போறேன். போலி தட்டுறதுக்கு இது போல வாழை இலை இருந்தா வாழை இலை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட், அதாவது பால் கவர், எண்ணெய் கவர்லாம் வரும் இல்லையா, அதை வந்து நீங்க கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். வாழை இலையில லேசா வந்து எண்ணெய் தொட்டுப்போம். மாவை எடுத்துட்டு லேசா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இது கொஞ்சம் இப்படி ஃபிளாட்டா பண்ணிப்போம். சென்டர்ல இந்த மாதிரி பூர்ணத்தை வச்சுட்டு எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கும் இல்லையா, அந்த மாவு எடுத்துடணும். பாருங்க, இதனால 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபிளாட் பண்ணிக்கணும். சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணி ஓரத்துக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டே வரணும். அப்பதான் நம்ம உள்ள வச்சிருக்கிற அந்த பூர்ணம் இருக்கு இல்லையா, ஸ்டஃபிங், அதுவும் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். எவ்வளவு மெலீஸா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இலையோ அந்த பேப்பர் இது போல ரவுண்டா கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப்பும் வந்து கரெக்டா வரும். பாருங்க, நல்லா மெலீஸா பண்ணிருக்கோம். பூர்ணம் வந்து ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் ஷீட்லயும் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் சென்டர்ல ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம இந்த கொழக்கட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது எக்ஸஸ் மாவு ஃபுல்லா மேல வந்துடும். பாருங்க, இந்த மேல இருக்கிற மாவை மட்டும் நம்ம அப்படி கிள்ளி எடுத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிளாட் பண்ணிக்கணும். ஃபிளாட் பண்ணும்போது நம்ம உள்ள வச்சிருக்கிற ஃபில்லிங் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும். நம்ம சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, அதுல லேசா அப்படி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதால கூட இப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த இலையோ ஷீட்டையோ நம்ம திருப்பிக்கணும். இந்த பேப்பரை நம்ம திருப்பிக்கிட்டே வரணும். பாருங்க, இதை போல பண்ணாலும் நல்ல மெல்லீஸா பண்ண வரும். பாருங்க, நல்லா அழகா தின்னா வந்திருக்கு. கல்ல வந்து லேசா நெய் அப்ளை பண்ணிருக்கேன். நம்ம பிளாஸ்டிக் ஷீட் அப்படிங்கனால நம்ம போட முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி கையில எடுத்துட்டு ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கணும். இது போல சின்ன சின்ன பபிள்ஸ் வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
ஓரங்களை லேசா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். மேல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிப்போம். எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். போலிக்கு வந்து நெய் அப்ளை பண்ணும்போது வாசனையும் டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா பொங்கி வருது. அப்படியே பூரி மாதிரி பொங்கி வந்திருக்கு பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு அருமையா வந்திருக்கு. இந்த சைடும் லேசா வந்து நெய் அப்ளை பண்ணிடுவோம். ரெண்டு சைடு வந்து லைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. போலியை சர்விங் பிளேட்ல எடுத்துப்போம். இலையை அப்படியே போட்டு பொறுமையா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இலை வந்து ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்துடும். லேசா கொஞ்சம் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுருவோம். கலரும் பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். போலி பாருங்க நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா சாஃப்டா வந்திருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு பிச்சும் காமிக்கிறேன். ரொம்ப அருமையா வந்திருக்கு. இது 2-3 நாள் ஆனாலும் நல்லா அது மாதிரி சாஃப்டா இருக்கும். ஃபில்லிங்கும் வந்து நல்லா மெத்துன்னு இருக்கும். நம்ம சாப்பிடுறச்சே தொண்டையை அடைக்காம இருக்கும். துவரம்பருப்பு போலி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. எந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நம்மளே பார்த்துட்டோம். இப்ப நம்ம இந்த போலியை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். பாருங்க நம்ம தோசை பிக்கிறத விட இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கு. ஜஸ்ட் 2 விரலாலேயே இந்த போலியை வந்து நம்ம எடுத்துக்க முடியுது. ஃபில்லிங் வந்து நிறைய இருக்கு. பிரமாதமா இருக்கு. இவ்வளோ மெத்துன்னு இருக்கு. நம்ம கடலை பருப்புல பண்ணுவோம் இல்லையா, அந்த போலியை விடவே ரொம்ப சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கு. நம்ம இதுல வாசனைக்காக ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் எல்லாம் சேர்த்திருக்கோம். ஜாதிக்காய் வந்து ரொம்ப கம்மியா ஒரு பிஞ்சு தான் சேர்த்தோம். இருந்தாலும் அதோட பிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. போலி வந்து நம்ம நெய்யிலேயே பண்ணதுனால நல்ல நெய் வாசனையோட ரொம்ப பிரமாதமா இருக்கு. நெய்யிலையும் பண்ணிக்கலாம், எண்ணெயிலையும் பண்ணிக்கலாம், இல்ல எண்ணெயும் நெய்யும் கலந்தும் பண்ணலாம். ஆனா போலிக்கு வந்து எப்பவுமே நெய் தான் பெஸ்டா இருக்கும். நம்ம துவரம்பருப்பு வெல்லத்தோட நல்லா 1 கப்பு தேங்காயும் சேர்த்திருக்கோம். அப்படிங்கறனால தேங்காய் வாசனையுமே இதுல ரொம்ப நல்லா இருக்கு. தேங்காய் சேர்க்கும் போது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்பப்போ உடைச்சி துருவின தேங்காயை சேர்த்தோம் அப்படின்னா அதோட பிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். துவரம்பருப்பை நான் ஊற வைக்காம அப்படியே வேக வச்சுட்டேன். நீங்க வேணும்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வேக வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். பருப்பை வந்து நம்ம சாம்பாருக்கெல்லாம் குழைய விடுற மாதிரி குழைய விடாம நல்லா பருப்பா இருக்கும் போதே நல்லா சாஃப்டா வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். கோதுமை மாவை நம்ம இன்னைக்கு பார்த்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா ஸ்டிக்கியா வந்து நமக்கு இடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சேர்த்துக்கிற வெல்லம் வந்து கரெக்டா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 கப்பு வெல்லம் நீங்க சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய போகி அன்னைக்கு நீங்க இதை துவரம்பருப்பு போலியே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பொங்கல் ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.